நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ பதிவில் ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் எந்த மாதிரியான பலன்களை தரும், உங்கள் ஜாதகங்களில் நீசம் பெற்ற கிரகம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். மேசத்தில் சனி இருந்தால் சனி நீசம், துலாத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் நீசம், கடகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நீசம், மகரத்தில் குரு இருந்தால் குரு நீசம், கன்னியில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் நீசம், ராகு கேதுக்கள் ரிஷபத்தில் இருந்தால் நீசம் அப்படிங்கிற விஷயம் ஜாதக ரீதியாக இந்தந்த ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் நீசம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அங்கே அந்த கிரகங்கள் அமைய பெற்றால் தன்னுடைய காரக பாவக பலனை செய்யாது. காரக பலன்கள் அப்படின்னா இப்போ சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார், நீசம் பெற்ற அமைப்பில் இருக்கார் அப்படின்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் பலன் இல்லாமல் போகிறது, சுகபோக வாழ்க்கை குறைத்து கொடுக்கறது அல்லது கொடுக்காமல் போகிறது போன்ற விஷயங்கள் காரக பலன்கள். பாவக பலன்கள் அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் துலாம் போன்ற விஷயங்கள் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போகிறது. இதுதான் முக்கியமாக இந்த நீசம் பெற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருக்கும். இதற்கான பரிகார அமைப்புகளை எல்லாம் முழுமையான ஒரு வீடியோக்கள்லையோ இல்லை அடுத்தடுத்த வீடியோக்கள்லையோ பார்க்கலாம்.